ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் வரும்போதே அங்கே ஒரு டிப்ரிசியேஷன், நெக்ஸ்ட் கார் வெளியில் எடுக்கும்போதே அங்கே ஒரு டிப்ரிசியேஷன் இருக்கு. எடுத்து அடுத்த செகண்ட் 20-25% டிப்ரிசியேட் ஆயிடுது. ஏன்னா இதில் சில வங்கிகள் ஒரு விதமான மோசடி பண்ணுறாங்க. அது என்னன்றதை இந்த வீடியோவில் கடைசியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கொடுக்கலன்னா நான் வந்து நெக்ஸ்ட் லீகல் ப்ரொசீடிங் வழியாக உங்க மேலே மூவ் பண்ணுவோம். கார் வெளியே இவ்வளோதான். ஆக்சுவலாக பார்த்தா லோன் கொடுத்தது அதே பேங்க் தான் கொடுத்துருப்பா. டாப் அப் வந்து உங்களோட ரீபேமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை உங்களோட சேலரி இதை பேஸ் பண்ணி தான் டாப் அப்பையும் கொடுப்பான். ப்ளஸ் அடிஷனலி வித் ஹைபோதெட்டிகேஷன், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஹைபோதெட்டிகேஷன் இருக்கிறதுனால. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் பரத் கௌரிசங்கர் பேசுகிறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். நண்பர்களே, சில பேரோட கேள்வி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சார் கார் டாப் அப் லோன் போட்டேன் சார். டாப் அப் லோன் அதாவது இப்போ 100% டாப் அப் கொடுக்குறோம், 150% டாப் அப், 200% டாப் அப், 10 லட்ச ரூபா காருக்கு 16 லட்ச ரூபா, 17 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா வரைக்கும் டாப் அப் கொடுத்துட்றானுங்க. அவனுங்களாம் கேட்டு கொடுக்குறாங்க. இப்போ என்னால் பே பண்ண முடியல, என்ன பண்ணலாம் சார்? சரண்டர் பண்ணலான்னு பார்த்தா சரண்டர் பண்ணுறதுக்கு வேல்யூ இப்போ போகாது. இப்போ இந்த சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்றத கேட்குறீங்க. முதல்ல ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள் என்னன்னா, கார் டாப் அப் தயவு செஞ்சு போகாதீங்க. கார் மட்டும் கிடையாது, அதே போல ஹவுசிங் லோன் டாப் அப் எல்லாம் போறீங்க. நிறைய பேர் வந்து புதுசா பிளாட் வாங்கி 2 வருஷம் 3 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள அதை ப்ரீபேமெண்ட் வச்சு ஒரு டாப் அப் லோனை போட்டுறீங்க. தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன்னா இதுல சில வங்கிகள் ஒரு விதமான மோசடி பண்றானுங்க. அது என்னன்றதை இந்த வீடியோல கடைசியில் உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு கார் வாங்குறீங்க, 10 லட்ச ரூபா கார் இருக்குங்க, ஒரு 2-3 லட்ச ரூபா நீங்க கட்டிட்டீங்க. அவுட் ஸ்டாண்டிங் இப்போ அப்ராக்சிமேட்டா ஒரு 7 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க லோன் போட்ட உடனே எவ்வளவு கொடுக்குறான்? தாராளமா குறைஞ்ச வச்சு 13-14 லட்ச ரூபா, 15 லட்ச ரூபா ஆவரேஜா வச்சுக்கோங்களேன். 15 லட்ச ரூபா லோனை கொடுத்துட்றான். அப்போ காரோட வேல்யூ என்னாச்சு? ஷோரூம் விட்டு வெளியில வந்த அடுத்த செகண்ட் 10 லட்ச ரூபா காரு ஷோரூம் விட்டு வெளியில வந்தோடனே அடுத்த செகண்ட் என்னவாகுது? 25% டிப்ரிசியேட் ஆயிடுது. ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் வரும்போதே அங்கே ஒரு டிப்ரிசியேஷன், நெக்ஸ்ட் கார் வெளியில் எடுக்கும்போது அங்கே ஒரு டிப்ரிசியேஷன் இருக்கு. எடுத்து அடுத்த செகண்ட் 20-25% டிப்ரிசியேட் ஆயிடுது. இப்போ இந்த சமயத்தில் நீங்க போயிட்டு ஒரு டாப் அப் லோனை போட்டு டாப் அப் லோனை வந்து அடைக்கணும், நான் காரை விற்கிறேன்னு சொன்னா இப்போ விற்கிற ரேட்டுக்கு போவோம். இப்போ கார் மிஞ்சி போனா அது நீங்க ஒரு 2 லட்ச ரூபா கட்டிருக்கீங்கன்னா கார் எவ்வளவுக்கு போவோம்? அது ஒன்று 7 லட்ச ரூபாய்க்கு போவோம், 7 லட்ச ரூபாய்க்கு போவோம், இல்லைன்னா அதை விட கம்மியாக தான் போகும். ஆனா லோன் எவ்வளவுக்கு இருக்கும்? 15 லட்ச ரூபாய்க்கு லோன் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு டாப் அப் லோன் போடாதீங்க, எடுக்கவும் எடுக்காதீங்க. இதே சினாரியோ தான் வீட்டுக்கும் உங்களுக்கு வந்து நேரிடும். இப்போ இந்த கார் லோனு நம்மளால பே பண்ண முடியல. இப்போ இந்த வங்கியால என்ன பண்றாங்க? நேர்ல வராங்க, நேர்ல வந்து காரை வந்து ஒழுங்குமுறை தான் கொடுத்துருங்க. கொடுக்கலன்னா நான் வந்து நெக்ஸ்ட் லீகல் ப்ரொசீடிங் வழியா உங்க மேல மூவ் பண்ணுவோம். கார் வெளியே இவ்வளவுதான். ஆக்சுவலா பார்த்தா லோன் கொடுத்தது அதே பேங்க் தான் கொடுத்துருப்பான். ஆனா சில கலெக்ஷன் ஏஜென்ட் என்னன்னு சொல்லுவான்? கார் வேல்யூ இவ்வளவுதான், நீங்க வந்து ஓவர் வேல்யூ போட்டு நீங்க லோன் வாங்கியிருக்கீங்க, ஃப்ராட் பண்ணிட்டீங்க. இது வந்து எல்லாருக்குமே நடக்கக்கூடிய விஷயம் தான் நண்பர்களே. யாரும் இல்லெல்லாம் மறுக்க முடியாது. கார் லோனை வந்து நீங்க அதிகபட்சமா போட்டு வாங்கிட்டீங்க, இது வந்து எவ்வளவு பெரிய ஃப்ராடு தெரியுமா, மோசடி தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுவோம். இப்ப லோன் கொடுத்தது யாரு? பேங்க் தானே. இதுவே சில பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் அந்த 7-8 லட்ச ரூபாய் பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10 லட்ச ரூபா காருக்கு. என் பேங்க்குக்கு வாங்க, நான் 14 லட்சம் இல்ல 13 லட்சமா போட்டு கொடுக்குறேன், இல்ல 15 லட்சமா போட்டு கொடுப்பேன், எந்த லோனை கட்டுங்க அப்படின்ட்டு. இப்ப நான் ஒரு சின்ன மோசடி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது இங்கதான் இருக்கு. முதல்ல ஒரு டாப் அப் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லோன் தனி இஎம்ஐ போகணும், டாப் அப் தனி இஎம்ஐ போகணும். ஏன்னா கார் ஹைபோதெட்டிகேஷன் எங்க போட்டிருக்கோ அந்த ஹைபோதெட்டிகேஷன் லோன் நம்பர் பர்ஃபெக்ட்டா அந்த லோன் நம்பர்ல போய்கிட்டே இருக்கணுங்க. அதே போல அந்த காரை பேஸ் பண்ணி டாப் அப் இருக்கு இல்லையா, டாப் அப் வந்து உங்களோட ரீபேமெண்டா இருக்கட்டும், இல்ல உங்களோட சேலரி இதை பேஸ் பண்ணி தான் டாப் அப்பையும் கொடுப்பான். பிளஸ் அடிஷனலி வித் ஹைபோதெட்டிகேஷன், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஹைபோதெட்டிகேஷன் இருக்கிறதுனால. ஸோ இது ரெண்டுத்துக்குமே தனித்தனி லோன் நம்பர் இருந்தால் மட்டும் தான் யூ வில் பி இன் அ சேவ் லோன். ஆனா நிறைய பேங்க் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஒன்னாக்கிடுவோம். இப்ப அந்த 7-8 லட்ச ரூபா பேலன்ஸ் இருக்கு, பேலன்ஸ் என்னப்பா ஒரு 5 லட்சம் போட்டிருக்கோம், ஒரு 7 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு, இவ்வளவு தானே நம்ம கடந்து நீங்க நினைப்பீங்க. ஆனா அந்த லோன் எப்படி இருந்திருக்கும் தெரியுங்களா? கட்டின பணம் எல்லாம் காலி. இப்ப எப்படி கட்டின பணம் எல்லாமே காலி. மறுபடியும் உங்களுக்கு வந்து 15 lakhs லோன்னா புது லோன் அக்ரிமெண்ட்ல போட்டு கொடுத்துருவான். பட் உங்களுக்கு ஃபண்ட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கிறது எதுக்கு? விட பேலன்ஸ் 7 lakhsக்கு மட்டும் தான் ஃபண்டிங் உங்களுக்கு வந்து பிடிஏ கொடுத்துருப்பான். பிடி கொடுத்துருப்பான், இல்ல எக்ஸஸ் ஃபண்டிங் உங்க கையில கொடுத்துருப்பான், டாப் அப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த லோனை நீங்க எப்படி பே பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, அத 15 லட்சத்துக்கு இஎம்ஐ போட்டா என்ன கணக்கு பே பண்ணுவீங்களோ அந்த கணக்கு தான் அந்த டைம்ல இருந்து பே பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்ப இது 2 லட்ச ரூபா கணக்கு என்ன வருது? டவுன் பேமெண்ட் ஒரு பணம் கட்டிருப்பீங்க, அந்த டவுன் பேமெண்ட் கணக்கு என்ன வருது? சோ மக்கள் வந்து ஏமாறதுக்கு எல்லா விதமான வேலைகளையும் இவனுங்க பண்ணுவானுங்க. அதனால மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், லோனு ஒரு லோன் அக்கௌண்ட்ல போதா அந்த லோன் இஎம்ஐ தனியா போகணுங்க. டாப் அப் ஒண்ணு போதா, ஒரு 2 lakhs இருக்கட்டும், 5 lakhs இருக்கட்டும், டாப் அப் ஓட இஎம்ஐ தனியா போகணும். மர்ஜ் ஆச்சுனாலே இதுல என்ன தில்லுமுல் வேணா அவன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்பங்க அந்த பணத்தை கட்ட முடியல. இப்ப வந்து நம்ம கிட்ட இந்த கண்ணா ராஜா பணத்தை கொடுத்தா கேட்க போறாங்க கிடையாது. ஃப்ராடு பண்ணிட்டீங்க, போர்ஜரி பண்ணிட்டீங்க, பணத்தை வந்து நீங்க கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து அவன் மிரட்டுறதுக்கு தான் பார்க்க போறான். அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயம் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, காரை வந்து சரண்டர் பண்ணிடுங்க. காரை சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு மேல உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லுவோம். நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்ன? பிரச்சனை முடியறதுக்காக காரை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு பாப்பீங்க. இப்ப நீங்க லாஜிக்கா யோசி நண்பர்களே, ஒரு ஏலத்துல ஒரு கார் எடுக்கிறீங்க, அந்த காரை வந்து நீங்க ஓட்டி பார்க்க முடியாது. அப்ப OLXல ஒரு கார் விக்குது, இதுல ஒரு கார் விக்குது, ரெண்டும் ஒரே விலையில விற்கும். OLXல விக்கிற கார் நீங்க போய் ஓட்டி பார்க்க முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியும். இதுவே உங்க ஏலத்துல விக்கிற காரை ஒண்ணுவாத நிப்பாட்டுவான். கார் நல்ல ரேட்டு, உங்களுக்கு பிட்டிங் கரெக்டா நடந்ததுன்னா இஎம்டியை கட்டு காரை வாங்கிட்டு போயிட்டேருன்னு சொல்லுவான். ஸோ ஆக்சுவல் மார்க்கெட் ரேட்டை விட கம்மி ரேட்டுக்கு போவோம். இப்போ இந்த பேலன்ஸ் அமௌண்ட் யார்கிட்ட கிளைம் பண்ணுவான்? வாங்க போற ஓனர்கிட்டயா? கிடையாது. இப்போ லோன் யார் வாங்கினாலும் உங்ககிட்ட தான் பேலன்ஸ் கிளைம். அந்த 7 லட்ச ரூபா அவுட் ஸ்டாண்டிங் இருக்கு காரு, மிஞ்சி போனா எவ்வளவு இங்க போவோம்? 5 லட்ச ரூபாய்க்கு போவோம். இல்லையே 7 லட்சத்துக்கு போட்டுமே. இப்ப மீதி இருக்க 8 லட்சத்தை எவன் கட்டுவான்?
நீங்க தான் கட்டியாகணும். இப்ப பேலன்ஸ் உங்ககிட்ட தான் கிளைம் பண்ணுவான். எப்படி? இப்ப எனக்கு ஃபண்டிங் வந்து உள்ள வரல. லோன் வந்து குளோஸ் ஆகல. நான் அந்த ஹைப்போதெகேஷன் கேன்சல் பண்ணி நான் வர லாபத்த வந்து நான் குடுத்துட்டேன். வண்டிய வந்து நான் வர லாபத்துக்காவது போட்டோம்னு நான் குடுத்துட்டேன். இப்ப நீங்க வந்து பேலன்ஸ் அமௌண்ட் எனக்கு பே பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்பிட்ரேஷன் மூலியமா உங்கள அட்டாக் பண்ணுவான். ஒன்ஸ் ஆர்பிட்ரேஷன் அட்டாக் மூலியமா இனிஷியேட் பண்ணிட்டாங்கன்னா, ஏதோ ஒரு ஃபண்ட கட்டாம உங்களால அந்த பிரச்சனைலருந்து வெளில வர்றது ரொம்ப சிரமமான விஷயமாயிடும். மறுபடியும் ரிப்பீட் பண்ணிடுறேன். இப்ப நீங்க சரண்டர் பண்றீங்க அப்படின்றபோது, ஒரு அப்ளிகேஷன் ஒண்ணு வச்சிருப்போம். அந்த அப்ளிகேஷன் இப்ப பேங்க்குக்கு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். பட் சரண்டர் அப்ளிகேஷன்றது இப்ப HDFCனா HDFC சீல் அதுல இருக்கும். ஆக்சிஸ்னா ஆக்சிஸ் சீல் இருக்கும். ஸ்ரீராம்னா ஸ்ரீராமோட சீல் அதுல இருக்கும். ஸோ யார் ஃபைனான்சரோ அவங்களோட சீல் அதுல இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ப நீங்க அந்த அப்ளிகேஷன ஃபில் பண்ணி உங்களுக்கு ஒரு நகல் குடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன்ல என்ன இருக்கும்? இது போல என்னால இந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்ட கட்ட முடியல. இந்த வேல்யூ வந்து இந்த கார வந்து நான் சரண்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷனோட காப்பி நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, சரண்டர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதுவே போதுமான விஷயம். பட் டாப் அப் லோன் எடுத்தவங்களுக்கு அது போதுமான விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. டாப் அப் லோன் எடுத்தவங்களுக்கு நீங்க ஒரு என்ன பண்ணணும்னா, ஒரு தகவல் அறிக்கைய ஒண்ணு தாக்கல் பண்ணணும். அதாவது நான் சரண்டர் பண்றதுக்கு விருப்பப்படுறேன். இந்த கார் என்ன வேல்யூ போனா அதுக்கு மேல என்னால பே பண்றதுக்கு ஃபண்டிங் இல்லன்னு சொல்லி நீங்க ரெக்வெஸ்ட் தான் வைக்க முடியும். நீங்க வந்து ஆர்டர் போட முடியாது. நீங்க ஒரு ரெக்வெஸ்ட் வைக்க முடியும். அந்த ரெக்வெஸ்ட்ட அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, தாராளமா நீங்க வந்து கார சரண்டர் பண்ணலாம். அதுக்கு மேல உங்ககிட்ட கிளைம் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. அதே சமயத்துல நீங்க அந்த லீகல் நோட்டீஸ் என்னால இவனுக்கு தான் சரண்டர் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நீங்க அறிவிப்பு குடுக்காம நீங்க சரண்டர் பண்ணிட்டீங்க. அண்ட் அவன்ட்ட சரண்டர் ஃபார்மையும் அப்ளிகேஷனும் நீங்க வாங்கல அப்படின்ற பட்சத்தில் 100% நீங்க பேலன்ஸ் அமௌண்ட்ட உங்க தலையில பே பண்ற போல தான் வரும். இது வந்து கார் லோடுக்கு மட்டும் கிடையாதுங்க. இது வந்து ஹவுசிங் லோடுக்குமே நெறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். நீங்களே வந்து ஒரு ஃபிளாட் ஒண்ணு வாங்குறீங்க. 1 வருஷம் 2 வருஷம் தான் கரெக்ட்டா கட்டுறீங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு பே பண்ண முடியலன்னு சொல்லி ஒரு டாப் அப் போட்டுறீங்க. ஸோ இத நாள பின்ன வந்து பெரிய தலைவலியில உங்களுக்கு வந்து விடிஞ்சிரும். ஸோ என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோன் வாங்குங்க. லோன் வாங்காம மனுஷன் வந்து வாழ முடியாது. ஒரு வெஹிக்கிள் வாங்கணும்னா கண்டிப்பா லோன் வேணும். வீடு வாங்குனா கண்டிப்பா லோன் வேணும். பட் அந்த லோன தயவு செஞ்சு டாப் அப் பண்ணிடாதீங்க. இருக்க லோன கம்ப்ளீட் பண்ணிட்டு பிரச்சனை இல்லாம வாழ்றதுக்கான ரூட்ஸ மட்டும் பாருங்க. அதனால இந்த வீடியோ உங்களுக்கு எஜுகேட்டிவா இருக்கும்னு நான் நம்புறேன் நண்பர்களே. மேலும் பல வீடியோக்கள் நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.